தரம் 7 பாடம் 9 ஞானம் கடவுளின் கொடை. பிள்ளைகளை, நாங்கள் இன்றைய நாளும் கூட நாங்கள் ஞானத்தை குறித்து நாங்கள் பேச இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக நான் உங்களிடத்தில் ஒரு காணொலியை போடுகிறேன். இந்த காணொலியை பார்த்து இந்த காணொலியிலே நடைபெற்றது என்னன்னு சொல்லி நாங்கள் உன்னிப்பாக கவனிப்போம். ஒரு சமயம் ஒரு காட்டுல வயசான சிங்கம் ஒண்ணு இரையை தேடி நடந்துகிட்டு இருந்துச்சு. அட, ஒரு முயல். இப்ப இவனை பிடிச்சு சாப்பிட்டா கொஞ்சம் பசி அடங்கும். ஆஹா, இத பிடிச்சு சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும். அவ தப்பிச்சு ஓடிட்டானே. நான் ஓடி ஓடி சோர்ந்து போயிட்டேன். அம்மா, இந்த பசி மயக்கத்துல நிக்க கூட முடியல. இப்ப என்னதான் பண்றது? அப்போ கொஞ்ச தூரத்துல மரத்துக்கு அடியில இருந்த பழம் சாப்பிடுற ஒரு அணில சிங்கம் பாத்துச்சு. ஒன்னு மிஸ் ஆனா 2 கிடைக்கும்னு சொல்லுவாங்க. முயல் போனா என்ன, அணில் கிடைச்சிருக்கல, சாப்பிடலாம். ஐயா, பல்லு போன வாயால கிடைச்சதுல ரொம்ப வலிக்குது, தாங்க முடியலையே. அந்த அணிலும் ஓடி தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு எப்படியாவது சாப்பிடணும். இது போல ஒரு 10 அணில் கிடைச்சா நம்ம பசிய அடங்கிடும். ஒண்ணுதான் கிடைச்சிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது யானை பசிக்கு கிடைச்ச சோளப்பொரி மாதிரி. முயல் தான் கிடைக்கலையேன்னு பார்த்தா அணிலும் தப்பிச்சு போயிடுச்சு. ஏதோ மிச்சம் மீதி இருந்த பல்லும் போச்சு. பாவம், அந்த வயசான சிங்கம் அந்த அணில கூட பிடிக்க முடியாம போனதால அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். காட்டுல இருக்கிற எந்த ஒரு மிருகத்துக்கும் இந்த பழைய ராஜா கிட்ட அன்பு இல்ல போல இருக்கு. இல்லன்னா அவங்க சந்தோஷத்தோட என் முன்னால வந்து நின்றுக்கலாம்ல. இனிமே அதை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படி ரொம்ப வருத்தத்தோட நடந்து போகும்போது காலியா கிடக்கிற ஒரு குகை சிங்கத்தோட கண்ணுல பட்டது. இந்த குகைக்குள்ள கொஞ்ச நேரம் போய் நம்ம ஓய்வு எடுக்கலாம். சாயங்காலம் ஆனதும் இதுல தங்கி இருக்கிற மிருகம் வந்துடும். அதுக்கப்புறம் அத வேட்டையாடி சாப்பிட வேண்டியதுதான். ஐடியா ஐடியா ஐடியா, சூப்பர் ஐடியா. கூடிய சீக்கிரமே இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் நிறைய நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். அப்படின்னா சரி, நான் நாளைக்கு காலையிலேயே உன்னை சந்திக்க வந்துடுறேன். ஏ நண்பா, கொஞ்சம் நில்ல. என்னாச்சு? என்ன விஷயம்? இத பாத்தியா நீ? இந்த கால் தடத்தை பார்த்தா ஏதோ ஒரு விலங்கு உள்ள போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, உன்னோட இந்த குகைக்குள்ள வேற எவனோ ஒருத்தன் பிரவேசிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அது யாருன்னு ஒரு கை பார்த்துடலாமா? ஆனா யாரா இருக்குன்னு தெரியலையே. ஆனா யாருன்னு தெரியாம உள்ள போய் பெரிய விலங்கா இருந்து நீ மாட்டிக்கிட்டீங்கன்னா அது ஆபத்தாயிடுமேப்பா. ஐயோ, இப்ப அதை எப்படி வெளியில துரத்துறது? நீ ஒன்னும் பயப்படாத நண்பா, நான் அதுக்கு ஒரு வழி பண்றேன். தந்திரக்காரனான அந்த நரி உடனடியே ஒரு தந்திரத்தை செயல்படுத்தலான்னு முடிவு பண்ணான். அவன் குகைக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு சத்தமா கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னுடைய பிரியமான இந்த குகையே, நீ நல்லா இருக்கிறியா? ஆனா குகைக்கு உள்ள இருந்த சிங்கத்துக்கு இந்த சத்தத்தை கேட்டு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நரிக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா? இவன் எதுக்கு உயிரே இல்லாத இந்த குகையை பார்த்து நலமானு கேக்குறான்? ஏ குகையே, என்ன நீ ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கிற? காலையில கூட நீ என்கிட்ட நல்லா பேசுனியே. மறுபடியும் அந்த நரி குகையோட பேசிக்கிட்டு இருக்கானே. அப்படின்னா இது பேசுற மாதிரி குகையோ? அப்போ குகைக்கு பதிலா நம்மளே பதில் சொல்லிட வேண்டியதுதான். நான் இப்ப நலமா தான் இருக்கேன், பரம சுகா. நீ உள்ள வந்து விசாரிச்சுட்டு போ, நம்ம உள்ள உக்காந்து பேசலாம். கரடி நண்பா, இப்ப உனக்கு விஷயம் புரியுதா? உள்ள ஒரு சிங்கம் தான் இருக்குது. கவலையை விடு, நீ ஏன் கூட வந்திருப்பா. இன்னைக்கு ராத்திரி நீ ஏன் கூடவே தங்கிக்கோ, அதுக்கான ஏற்பாடுகளை நான் பாத்துக்கிறேன். அப்படி
கரடியும் நரியும் அந்த சிங்கத்தோட கண்ணுல படாம தப்பிச்சிட்டாங்க. அந்த சிங்கத்துக்கு எதுவும் சாப்பிட கிடைக்கவே இல்லை. காணொலியை பார்த்தீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன் பிள்ளைகளே. இந்த காணொலியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு ஞானமாக நடந்து கொண்டதன் நிமித்தமாக நடக்கப் போகின்ற அந்த விபத்திலிருந்து எவ்வாறாக காப்பாற்றப்பட்டது என்று சொல்லி. எனவே ஞானம் என்பது அது நாங்கள் பழக்கிக்கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அல்ல. அவைகளை பயன்படுத்துகிற நேரத்திலே அது மிகவும் விரைவாக, மிகவும் உன்னிப்பாக, மிகவும் சடுதியாக ஏற்படுகின்ற நேரத்தில் அந்த சடுதியாக அந்த எடுக்கக்கூடிய தீர்மானங்களை அடக்கியதாக இருக்கிறது. நாங்கள் விவிலியத்திலே, திருவிவிலியத்திலே நாங்கள் 1 அரசர்கள் நாங்கள் அதிகாரம் 3 ஒரு சில பகுதிகளை நாங்கள் பார்க்க போகிறோம். அதிகாரம் 3 வசனங்கள் 6 15 வரை நாங்கள் வாசிக்க போகிறோம். நான் திரையிலே அந்த பகுதிகளை போடுகிறேன், நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். 1 அரசர் அதிகாரம் 3 வசனம் 6 15 வரை. அதற்கு சாலமோன், உம் அடியானாகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவர் அரியணையில் வீட்டிற்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறிவு தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தரலும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்துக்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தது. கடவுள் அவரிடம் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ கேட்கவில்லை. உன் எதிரிகள் சாவையும் நீர் விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடி செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதில்லை. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் இவனும் இரான். மேலும் உன் தந்தை தாவீதை போல் நீயும் என் வழிகளில் நடந்து என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடித்து வந்தால் உனக்கு நீண்ட ஆயுளையும் வழங்குவேன் என்றார். சாலமோன் கனவினின்று விழித்தெழுந்தார். பின்னர் எருசலேமுக்கு புறப்பட்டு சென்று ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் முன் நின்று எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். பின்பு தம் அலுவலர் அனைவருக்கும் பெரும் விருந்து அளித்தார். சரி பிள்ளைகளை, நாங்கள் இதை பார்க்கிறோம். இந்த சாலமோன் அரசன் இந்த ஞானத்தை பெறுகிற நேரத்திலே அல்லது ஞானத்தை இறைவனிடத்திலே கேட்கிற நேரத்திலே மிகவும் தெளிவாக இருக்கிறது. அவர் சிறு பிள்ளை என்று கூறுகிறார். அதாவது இந்த ஜனங்களை நான் ஆட்சி செல்வதற்கு எனக்கு முடியாது, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனவே தான் எனக்கு இந்த ஞானத்தை எனக்கு வேண்டும் என்று கூறுகிறார். இந்த திரளான மக்களின் ஆட்சி செய்வதில் எனக்கு கடினமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த உண்மைகளை அவர் கூறினார். அதே போல இஸ்ரவேல் மக்களுக்கு சரியான நீதி வழங்குவதற்கு தனக்கு ஞானம் தேவை என்று தான் அவர் கூறினார். எனவே இதன் அடிப்படையிலே தான் இறைவன் என்ன செய்தார், இந்த சாலமோனுடைய அந்த வேண்டுகோள் தேவை அது அவர் சரியானது என்று பட்டது இல்லையா? அதாவது நாங்கள் சில காரியங்களை பொறுப்புகளை கொடுக்கின்ற நேரத்தில் நாங்கள் உண்மையிலே எங்களுக்கு செய்ய முடியாவிட்டால் நாங்கள் அதை கொடுத்த இடத்துல நாங்கள் போய் கேட்போம் இல்லையா, எங்களுக்கு இதை செய்ய முடியாது, எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி. அவ்வாறாகவே சாலமோன் கேட்ட இந்த கேள்விக்கு அல்லது இந்த தன்னுடைய சவாலுக்கு இறைவன் இறங்கினார். அப்பொழுது இறைவன் இதை இறங்கியது மட்டுமல்ல, அவர் கொடுப்பதற்கு முன்பாக அவர் கொடுக்கிறார், நீர் வேறொன்றையும் கேட்கவில்லை, யுத்தங்களில் வெற்றியையோ அல்லது நீண்ட ஆயுளை கேட்கவில்லை, எனவே நான் உமக்கு ஞானத்தை கொடுப்பேன், அதே நேரத்திலே யுத்தங்களின் வெற்றியையும் அதே போல உமக்கு நீண்ட ஆயுளையும் செல்வங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இறைவன் வாக்கு அளித்தார். சாலமோனின் ஞானத்தை கண்டுபிடிக்க ஜனங்களுக்கு அதிக நாட்கள் தேவைப்படவில்லை. ஒரு நாள் 2 தாய்மார்கள் ஒரு குழந்தையுடன் அவன் முன் வந்தார்கள். ஒரு பெண்ணின் மகன் இரவு நேரத்தில் இறந்து போனான்.
ஆனால் மறுநாள் காலையிலோ செத்த குழந்தையின் தாய் மற்றொருத்தியின் குழந்தையை தன் குழந்தை என்று பொய் சொன்னாள். இருவருக்கும் சண்டை உண்டானது. உயிருள்ள குழந்தையின் தாய், இல்லை, உயிரோடு இருப்பது என்னுடைய குழந்தை, இறந்தது உன்னுடைய குழந்தை என்று ஆதங்கத்தோடு சொன்னாள். எந்த தாய் உண்மையானவள் என்று ராஜா எப்படி சொல்ல முடியும்? அந்த நேரத்தில் சாலமோனின் ஞானம் வெளிப்பட்டது. ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்று ராஜா சொன்னான். அவனிடத்தில் ஒரு பட்டயத்தை கொண்டு வந்தார்கள். உயிருள்ள குழந்தையை இரண்டாக வெட்டி ஒரு பாதியை ஒருவருக்கும் மறுபாதியை மற்றொருவருக்கும் கொடுங்கள் என்று ராஜா சொன்னான். உயிருள்ள குழந்தையின் தாய், ஆண்டவனே, குழந்தையை அவளிடம் கொடுத்து விடுங்கள், அதை கொல்ல வேண்டாம் என்று சொன்னாள். ஆனால் மற்றொருவளோ, அந்த குழந்தை எனக்கும் வேண்டாம், அவளுக்கும் வேண்டாம், வெட்டி போடுங்கள் என்றாள். அப்போது ராஜா சொன்னான், குழந்தையை முதல் பெண்ணிடம் கொடுங்கள், அவள்தான் தாய். இஸ்ரவேலர் எல்லாரும் இந்த தீர்ப்பை கேட்டபோது ராஜாவை அதிகமாக மதிக்கத் தொடங்கினார்கள். தேவனுடைய ஞானம் அவனிடத்தில் இருக்கிறது என்று அவர்கள் கண்டுகொண்டார்கள். இன்னொரு அழகான ஒரு நிகழ்வு அல்லவா? அதாவது 2 பெண்கள் ஒரு குழந்தையை கொண்டு வருகிறார்கள். அந்த குழந்தையை கொண்டு வந்து என்ன சொல்லுகிறார்கள்? 2 பேருமே கூறுகிறார்கள், இது தன்னுடைய குழந்தை என்று சொல்லி. இப்பொழுது அரசருக்கு ஒரு பெரிதான பிரச்சனை வருகிறது. இது யாருடைய குழந்தை உண்மையாக என்று கண்டுபிடிப்பதற்கு அரசர் என்ன செய்கிறார்? அவர் ஒரு தந்திரத்தை கையாளுகிறார் இல்லையா? அவர் என்ன செய்கிறார்? ஒரு வாளை எடுத்துக்கொண்டு வந்து இந்த குழந்தையை 2ஆக வெட்டி 2 தாய்மாருக்கும் அல்லது 2 பெண்களுக்கும் கொடுங்கள் என்று கூறுகிறார். அப்பொழுது அந்த வாளை கொண்டு வந்து வெட்டுகின்ற போராட்டத்திலே அந்த பிள்ளையினுடைய உண்மையான தாய், சாதாரணமாக உண்மையான தாய்க்கு தன்னுடைய மகனை வெட்டுவதற்கு பார்த்து கொண்டிருக்க முடியுமா? முடியாது அல்லவா? எனவே உண்மையான தாய் என்ன செய்கிறார்? கூறுகிறார், அரசரே, வணங்குகிறேன், இந்த பிள்ளையை வெட்டிவிட வேண்டாம், இந்த பிள்ளையை அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அவள் உண்மையான தாயின்றபடியினாலே அவள் அரசரிடம் கெஞ்சுகிறார். ஆனாலும் மற்ற பெண்ணோ அல்லது மற்ற தாயோ என்ன சொல்கிறார்? இல்லை இல்லை, வேண்டாம், இதை 2ஆக வெட்டிய விடுங்கள் என்று சொல்லி கூறுகிறார். அப்பொழுது அரசர் மிகவும் இலகுவாக கண்டுகொள்கிறார், இந்த குழந்தை உண்மையிலே அந்த முதலாவது பெண்மணியினுடைய குழந்தை. அதன்படியே அந்த பிள்ளை கொள்வதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் 2வது பெண்மணியோ இல்லை இல்லை, இதை கொண்டு விடுங்கள் என்று கூறுகிறார். ஏன்? ஏற்கனவே தன்னுடைய பிள்ளை இறந்து விட்டது. எனவே இவளுக்கும் இந்த குழந்தை தேவையில்லை என்பதுதான் அவருடைய கணிப்பாக இருந்தது. எனவே இந்த சாலமோனுடைய இந்த ஞானமானது அது மிகவும் பிரபல்யம் வாய்ந்ததாக காணப்பட்டது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இது ஒரு பெரிதான ஒரு ஞானத்தையும், அதே போல ஜனங்கள் சாலமோன் அரசரை குறித்து மிகவும் ஒரு அச்சம் கொண்டவர்களாக காணப்பட்டனர். எனவே பிள்ளைகளே, இந்த ஞானத்தை குறித்து நாங்கள் பேசுகின்ற நேரத்தில் ஞானம் என்பது மிகவும் ஒரு நல்ல காரியம் அல்லவா? நாங்கள் போன பாடத்திலே கண்டோம், இவ்வாறாக நாங்களும் ஞானத்தை பெற்றுக்கொள்வது என்பது. தீயதை அல்லது நல்லதிலிருந்து தீயதை நாங்கள் எவ்வாறாக பிரித்து கொள்வது என்பதை குறித்து இந்த ஞானம் எங்களுக்கு விளக்குகிறது. அதே போல கடவுளிடம் ஞானத்தை கேட்கின்ற பொழுது அவர் அதற்கு எங்களுக்கு தருவார் என்பதை விசுவாசித்து அதன் அடிப்படையிலே நாங்கள் இரவிடத்திலே நாங்கள் வேண்டவர்களாக இருக்கிறோம். அதே போல நாங்கள் ஞானத்தை எங்களுடைய தேவைகளுக்கோ அல்லது எங்களுடைய காரியங்களுக்கோ அல்லாமல் நாங்கள் பொதுவான காரியங்களுக்கு கேட்கிற இடத்துல இறைவன் எங்களுக்கு நிச்சயமாக அந்த பொதுவான காரியத்துக்கும் அருள்வார். அதே போல எங்களுக்கும் அவர் அருள்கிறவரா இருக்கிறார். அதே போல வாழ்வில் எப்பொழுதும் தீர்மானம் எடுக்கும் போது கடவுளிடம் ஞானத்தை கேட்டு ஞானமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் செயல்பட இறைவனத்திலே நாங்கள் மன்றாடுவோம். சரி பிள்ளைகள், இன்றைய நாளும் கூட நாங்கள் நல்ல ஒரு கதையை நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் நாங்கள் ஞானத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளுக்குரிய மரண வசனத்துக்கு நாங்கள் சொல்லுவோமா? யாக்கோபு அதிகாரம் 1 வசனம் 5. யாக்கோபு அதிகாரம் 1 வசனம் 5. உங்களுடைய குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமலும் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பவர். உங்களுடைய குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பவர். சரி பிள்ளைகளே, இந்த மரண வசனத்தை நீங்கள் வாசித்து முடித்ததன் பின்பதாக நீங்கள் மனனம் செய்து கொள்வீர்கள். அதே போல உங்களுக்கு ஒரு வீட்டு வேலையும் நான் தரப்போகிறேன். அது என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு இந்த சாலமோனுடைய இந்த அற்புதமான செயலை நீங்கள் ஒரு கடிதத்தில் எழுதி
கடிதத்தில் எழுதி உங்களுடைய நண்பர் அல்லது நண்பி அல்லது உங்களுடைய உறவினர் ஒருவர் வெளிநாட்டில் இருக்கிறார் என்று நினைத்து நீங்கள் அந்த நிகழ்வை, நீங்கள் வாசித்த நிகழ்வை நீங்கள் மிகவும் அழகாக ஒரு கதையாக நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் பெயர்களை சூட்டி நீங்கள் அதை அழகுபடுத்தி நீங்கள் அந்த கடிதத்தை எழுதும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி பிள்ளைகளை, நாங்கள் இறைவனத்திலே மன்றாடுவோமா? அன்பின் இறைவனே, சாலமோனு கொடுத்த அந்த ஞானத்தை அருமை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்மை தீமைகளை அறிந்து கொள்ளும்படியாக, அதே போல மற்றவர்களிடத்திலே தேவைகளை சந்திக்கும்படியாக நீர் அருமை பிள்ளைகளுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தருளும். அன்பின் இறைவனே, நீர் ஞானத்தை குறைவுள்ளவர்கள் யாரும் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நீர் ஞானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறீர். அந்த தாராள மனப்பான்மைக்காக நன்றி. அன்பின் இறைவனே, எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், இந்த காணொலியை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுப்பீராக. அவர்கள் அதற்கூடாக தங்களுடைய படிப்பிலும், தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், அதே போல சமுதாய வாழ்க்கையிலும், ஆலயங்களிலும் அவர்கள் ஞானத்திலே திகழ்ந்து வாழ்வார்களாக. இறைமைந்தன் இயேசுவின் மூலம். ஆமேன். நன்றி பிள்ளைகளே, வணக்கம்.